Hello children. இன்னைக்கு நாம திருக்குறள் கதைகள் வரிசையில இடி புரிந்து எள்ளுஞ்சொல் கேட்பர் மடி புரிந்து மாண்ட உயற்றியவர் அப்படிங்கிற திருக்குறள் கதை கேட்க போறோம். கேட்கலாமா? வாங்க. ஒரு ஊர்ல அனன்யா அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அவ பேரே நாளைக்கு அனன்யா தான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் நாளைக்கு பண்ற மம்மி, அப்புறம் பண்ற மம்மி அப்படின்னு இதே தான் சொல்லுவாள். அவங்க அம்மாவும் சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிட்டாங்க. அனன்யா புக் எடுத்து படி அப்படின்னு சொன்னா அப்புறம் படிக்கிற மம்மி அப்படின்பா. அனன்யா இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குல்ல, வா வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொன்னா அப்புறம் பண்ற மம்மி அப்படின்பா. எல்லாமே இப்படிதான், அப்புறம் பண்றேன், நாளைக்கு பண்றேன், இதே தான் அவளோட வார்த்தையில வந்துட்டே இருக்கும். ரொம்ப லேசி கேர்ள். எதையுமே சுறுசுறுப்பாக நம்ம இன்னைக்கு செய்வோம் இதை அப்படின்னு செய்யவே மாட்டான். டைமை சும்மா வேஸ்ட் பண்ணிட்டு வேவ் ஆஃப் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருப்பா. ஒரு சுறுசுறுப்பா செய்யவே மாட்டான். அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் அவளை எப்படி திருத்துறதுன்னே தெரில. ஷி க்ரோ அப் இன்டு அ குட் பிக் கேர்ள். ஒரு 15-16 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னுமே இப்படிதான் இருக்கா. இன்னும் மோசமா இருக்கா. நாளைக்கு பண்றேன், அப்புறம் பண்றேன், ஹோம்ஒர்க் எங்கடா பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டா நாளைக்கு பண்ணிக்கலாம் மம்மி அப்படின்பா. எப்பவுமே மண்டேவோட ஹோம்ஒர்க்கை கடைசி வரைக்கும் செய்யவே மாட்டான். அப்படியே தள்ளி போட்டு மண்டே காலையில் என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணான்னு அம்மா கிட்ட, அம்மா ப்ளீஸ்மா ஒரு லெட்டர் எழுதி கொடுங்கம்மா, ஊருக்கு போயிட்டோம் ஹோம்ஒர்க் செய்யலன்னு எழுதி கொடுங்கம்மா அப்படின்பா. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவமாக வரும். இவளை எப்படி தான் திருத்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் ரொம்ப 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 ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அனன்யாவோட பர்த்டே வந்துச்சு. இட்ஸ் கோன் பி ஹர் 16th பர்த்டே. ஸோ வெரி ஸ்பெஷல். அவள் ஷீ இஸ் கோயிங் டு பிகம் அன் அடல்ட். அவள் ஒரு பொறுப்பான நல்ல குழந்தையா வரணும்னு எல்லா அம்மா அப்பாவும் ஆசைப்படுவாங்க. அனன்யாவோட அப்பா அம்மாவும் அதே தான் ஆசைப்பட்டாங்க. எப்படி இவளை பொறுப்பான ஆளாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு அம்மாவும் அப்பாவும் ஒரு பிளான் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருந்தாங்க அவளுக்காக. ஸோ அவள் எப்பெல்லாம் அனன்யா மாதிரியே ஒரு அனிமேஷன், ஒரு பொம்மை, ஒரு கார்ட்டூன் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த கார்ட்டூன் சிடியை அவளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன மாதிரியே ஒரு கார்ட்டூனா, எல்லாரும் பார்ப்பாங்களா மம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் பார்க்கறது இருக்கட்டும், இது முதல்ல நீ பாரு, ஃபர்ஸ்ட் வெர்ஷனை நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அனன்யாவுக்கு ஒரே ஜாலி. ஹையா, என்ன மாதிரியே ஒரு கார்ட்டூன், எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வேகமாக டிவி ஆன் பண்ணிட்டு அந்த கார்ட்டூனை போய் பார்க்க போகிறான். பார்த்தா அனன்யா மாதிரியே ஒரு பியூட்டிஃபுல் அனிமேட்டட் கிரியேட்டர், அதே மாதிரியே ஒரு கார்ட்டூன் கேரக்டர் அவங்க அப்பா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார்ட்டூன் அனன்யா அப்படியே சோஃபாவில் கவுச்சில் அப்படியே உட்காந்துருக்கா. அப்புறம் பண்ணலாம் மம்மி, நாளைக்கு பண்ணலாம் மம்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டே படுத்திருக்கா. அனன்யா ஃபர்ஸ்ட் சிரிக்கிறா. மம்மி என்ன மாதிரியே இருக்கு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே ப்ரௌடாக இருக்கு அதை பார்த்தோன்னே. அப்புறம் அதில் ஃபர்ஸ்ட் ஒரு சீன் வருது. என்னன்னா அனன்யா ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு அம்மா சொல்கிறாங்க கிச்சன்லேருந்து, அனன்யா ஹோம்ஒர்க் பண்ணு, அனன்யா ஹோம்ஒர்க் பண்ணு. அப்புறம் பண்ணுறேன் மம்மி, நாளைக்கு பண்ணுறேன் மம்மி அப்படின்னு அதே மாதிரியே பாடுறான். அப்புறம் டக்குன்னு பார்த்தா ஒரு ஏஞ்சல் வருது. அந்த ஏஞ்சல் ஒரு வாண்டால் அப்படியே உடனே ஒரு பவர் கொடுக்குது அனன்யாவுக்கு. உடனே அனன்யா அப்படியே எழுந்திரிச்சு, அந்த கார்ட்டூனில், இதெல்லாம் கார்ட்டூனில் நடக்குது, கார்ட்டூனில் அனன்யாவுக்கு உடனே ஒரு பவர் வந்திருக்கு. டக்குன்னு அவள் இம்மிடியட்டாக டிவி எல்லாத்தையும் டர்ன் ஆஃப் பண்ணிட்டு உடனே போய் கடகடன்னு ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சிடுறா. உட்காந்து சின்சியராக படிக்கிறா. மறுநாள் ஸ்கூலுக்கு போனால் எல்லாரும் ஹோம்ஒர்க் மிஸ் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட்லலாம் அவள் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறா. அகாடமிக் டாப்பராக அவளுக்கு இதில் ஆனுவல் டேயில் அவளை ஹானர் பண்ணுறாங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. அவளுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது, வாவ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே ப்ராக்டிஸ், அவள் ரொம்ப சூப்பராக ஸ்விம்மிங் பண்ணுவாள். ஸோ அதனால் ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்த்து விட்டுருந்தாங்க. ஆனால் அதுக்கு போக தான் மாட்டான் அனன்யா. எப்போ பார்த்தாலும் ஐயோ இன்னைக்கு தூக்கமாக இருக்குது, இன்னைக்கு மழை பெய்யுது, தண்ணி ஜில்லுன்னு இருக்கும், இப்படி ஏதாவது காரணம் சொல்லிட்டு போகவே மாட்டாள். எப்போ பார்த்தாலும் நாளைக்கு போகிற மம்மி, அப்புறம் போகிற மம்மின்னு சொல்லிட்டே இருப்பாள்.
இப்போதான் ஏஞ்சல் பவர் கொடுத்த அனன்யா இருக்கு இல்லையா? ஸோ அந்த அனன்யா வந்து கடகடன் காலையிலேயே 4 o'clock ஏஞ்சி சீக்கிரமாக கிளம்பி ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டுன்னு பிஸியாக இருக்கா. ஸோ அந்த ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போகிற அனன்யா இப்போ வேர்ல்டு டூர் போயிருக்கா. அவள் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் போய் ஸ்விம்மிங்கில் பயங்கரமாக எல்லா காம்படிஷன்லையும் ஜெயிச்சு நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கி ரொம்ப நல்லா இருக்கு அதை பார்க்கறதுக்கே. அனன்யாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்த்தா அவளுக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அவள் நல்லா பண்ணுவாள். ஆனால் எதையுமே ஃபினிஷ் பண்ண மாட்டாள். ஆரம்பிப்பா, அதை முடிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அதை முடிச்சிட்றா. அந்த வீடியோவில் இருக்க கார்ட்டூன் அனன்யா இருக்கா இல்லையா? ஸோ அவளுக்கு தான் ஏஞ்சலோட பவர் வந்துருச்சு இல்லையா? அந்த அனன்யா அழகாக எல்லா பெயிண்டிங்கும் முடிச்சு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் வச்சுட்டு அங்கே அவளை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவளுக்கு நிறைய ப்ரைஸ் எல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் ரியல் அனன்யா உட்காந்து பார்த்துட்ருக்கா. ஐயோ, நம்ம நாளைக்கு அப்புறம் இப்படியே சொல்லிட்டு இருந்ததுனால நம்ம எவ்வளோ விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத அவள் பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு எல்லாம் புரியுது. இது வந்து ஒரு ஏஞ்சல் பவர் கொடுத்து அவள் செய்யணும்னு இல்லை. அனன்யாவே நினச்சிருந்தா அவளே எந்திரிச்சு எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக செஞ்சுருக்கலாம். இந்நேரம் செஞ்சுருந்தா அவள் ஸ்விம்மிங்கில் ஒரு பெரிய சாம்பியன் ஆகி வேர்ல்டு டூர் ஆகிருக்கலாம். நேரம் அவள் நல்லா அவளே சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செஞ்சுருந்தா அகாடமிக் டாப்பராக இருந்திருக்கலாம். நேரம் அவளே எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக செஞ்சுருந்தானாக்கா கண்டிப்பாக அவள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிருக்கலாம். இவ்வளோ பொட்டென்ஷியல் இருந்தும் நாளைக்கு பண்ணுறேன் அப்புறம் பண்ணுறேன் அந்த வார்த்தையால் அனன்யாவோட லைஃபே போயிடுச்சு. அனன்யா அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்பா அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இது இன்னும் நீ சின்ன குழந்தை தான். யூ ஹாவ் மோர் டைம். இனிமேலாவது நாளைக்கு பண்ணுறேன் அப்புறம் பண்ணுறேன்னு இல்லாமல் ஒன்றே செய், அதையும் இன்றே செய். உடனே செய்யணும். எந்த வேலையாக இருந்தாலும் டக்குன்னு செய்யணும். அப்போ தான் அது முடியும். ஒரு எஃபர்ட் போட்டு கடன்னு செய்யணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி அப்படியே லெத்தார்ஜிக்கா லேசியாக சோம்பேறித்தனமாக நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என் லைஃப்பில் எங்கேயுமே போக முடியாது. நீ இவ்வளோ விஷயத்த மிஸ் பண்ணுவ அப்படின்னு அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க. அனன்யா ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறான். மம்மி, மறுபடியும் ஐம் கோயிங் டு ரீஸ்டார்ட் மை ஸ்விம்மிங் கெரியர். இந்த ஏஜில் நான் திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் கண்டிப்பாக பெருசாக அச்சீவ் பண்ணுவேன் மம்மி அப்படின்னு சொல்கிறேன். அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஃபைனலி அனன்யா சுறுசுறுப்பாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி. இதை தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? இடி புரிந்து எள்ளுஞ்சொல் கேட்பர், மடி புரிந்து மாண்ட உழற்றியவர். அதாவது என்னென்னா, சில பேர் இடியே விழுந்தாலும் அவங்க பாட்டுக்கு தூங்குவாங்க, அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். வேறு எந்த வேலையும் பிடிக்காது. சாப்பிட்றது, தூங்குறது, அப்படியே டைமை தள்ளிட்டு இருப்பாங்க. எந்த வேலையும் ஃபாஸ்ட்டாக சுறுசுறுப்பாக செய்யாமல். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கடைசியில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க லைஃப்பில். அவங்க சுறுசுறுப்பாக இல்லைன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதை தான் திருவள்ளுவர் சொல்கிறார். ஸோ இனிமேல் நீங்களும் சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் டக்குன்னு செஞ்சுருவீங்க தானே? குட் சில்ட்ரன் தானே? அடுத்த கதையில் பார்க்கலாமா? Bye-bye.